இல்லை, இப்போ காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு கட்சியும் தனியான சட்டங்களை கொண்டு வந்தாலும் தனித்தனி அறிக்கை கொடுத்திருந்தாலும் இந்தியா கூட்டணின்னு வந்த பிறகு இந்தியா கூட்டணி எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த மதத்தை குடியுரிமையோடு இணைக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை நிச்சயமாக ரத்து செய்வோம். இந்தியா கூட்டணி என்கிற ஒட்டுமொத்தமான அந்த கூட்டணியினுடைய அந்த தேர்தல் அறிக்கை தேர்தலில் நிச்சயமாக அது நிறைவேறும். தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவாங்க. இல்லை, எங்களை பொறுத்த வரையில் பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் சிபிஎம்ஐ பொறுத்தவரையில் அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேணும் என்றுதான் நாங்கள் வற்புறுத்துறோம். ஓகேங்களா? அதாவது திரைப்படம் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கொண்டிருக்கிற திரைப்படம் இருக்குன்னா இன்னைக்கு அந்த திரைப்படத்தை டிடி வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது ஏற்கனவே ஒரு சர்ச்சைக்குரிய திரைப்படம் வந்திருக்கு. அதுவே அது ஒரு ஒரு மத சார்பினை கருத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு மத மாற்றத்தை வலிந்து திணிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அது வருது. அப்படிப்பட்ட திரைப்படத்தை மக்கள் ஏதோ திரையரங்களை பார்க்குறாங்க போகிறாங்கங்கிறது வேற விஷயம். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த டிடி தொலைக்காட்சி அதை ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அது அரசாங்கத்தினுடைய கருத்தாக மாறிடுது இல்லை. ஆகவே அது அரசாங்கத்தினுடைய கருத்தாக அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஆகவே தான் அதை நம்ம வேண்டாம்னு சொல்றோம். இந்த கட்சியினுடைய மத்திய குழு வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையிலும் இப்பொழுது மாநில வெளியிட்டிருக்க தேர்தல் அறிக்கையிலையும் மையமான அம்சம் கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக அரசு மதச்சார்பற்ற ஜனநாயகம், பொருளாதார இறையாண்மை, கூட்டாட்சி, சமூக நீதி என்ற இந்திய அரசியல் சட்டத்தினுடைய விழுமியங்களை எல்லாம் தகர்த்துக்கிட்டு இருக்கு. ஆகவே நடக்கக்கூடிய தேர்தலில் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பு முக்கியமான அம்சமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தி அதுக்காக போராடும். ஒன்று. இரண்டாவது, ஒரு பாசிச பாணி நடைமுறையை கைப்பற்றி இது கடைபிடித்து பாஜக அரசாங்கம் இன்னைக்கு அந்த அமலாக்கத்துறையை பயன்படுத்தி குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை கைது செய்வது, அரசியல் கட்சி பாஜக விமர்சிப்பவர்களை கைது செய்வது ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக அந்த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் அதை ரத்து செய்வோம். அதே போலவே அதாவது இந்த சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கை சட்டம் சொல்லி உபா சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை ரத்து செய்வோம். இப்படிப்பட்ட குறிப்பாக கடந்த 10 ஆண்டு காலமாக இப்படி எதேச்சியார் மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசுடைய அதை எதிர்த்து இப்படிப்பட்ட ஒரு சட்ட ரீதியான சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தும். ஓகேங்க, நன்றி.